ஹை காய்ஸ், எல்லாத்துக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2026. இந்த வீடியோ மெயினாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்ஸ்டாகிராம்லையாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இமெயிலாக இருக்கட்டும், நிறையா பேர் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, விசாஸ் வந்து அனுப்புகிறீங்க, இது வந்து ஒரிஜினலாக இல்லை ஃபேக்கா அப்படின்னு பார்த்து சொல்லுங்கன்னு. என்னென்னு கேட்டால் வந்து ஏஜென்ட் கிட்ட நாங்கள் 5 லட்சம் இல்லை 10 லட்சம் இல்லை 3 லட்சம் அப்படிங்கிற மாதிரி பணம் கொடுத்து இந்த மாதிரி வந்து விசாஸ் கொடுத்துருக்காங்க, இதை செக் பண்ணி சொல்லுங்கள், பட் இன்னும் பணம் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. நான் பார்த்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் அனுப்பின விசா எல்லாமே வந்து ஃபேக் விசாஸாக தான் இருக்குது. ஸோ என்னோட மெயின் சஜஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஏஜென்ட் கிட்ட பணம் கொடுத்து வேலை வாங்கி தரேன் அப்படின்னா, குறிப்பாக சொல்லணும்னா நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் பணம் கொடுத்து வேலை வாங்கி தரோன்னா கண்டிப்பாக நம்பிடாதீங்க. இங்கே இருக்கிற எம்ப்ளாயர், நீங்கள் இப்போ ஜாப் அப்ளை பண்ணுறீங்க, சீக்கில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எம்ப்ளாயரே உங்களுக்கு வந்து ஆஃபர் லெட்டர் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களே எல்லா செலவுகளையும் ஏற்றுட்டு தான் உங்களுக்கு வந்து ஆஃபர் லெட்டர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் எதுவும் பெருசாக பணம் கட்டுற மாதிரி இருக்காது. இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா போயிட்டுருக்கு. அதனால் ஏஜென்ட் கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு இருந்தேன். ஓகேங்களா? ஸ்டே சேஃப். ஓகேங்களா? சேர்ஸ்.